கொச்சின்ல இருந்து ஃப்ளைட்ல வரும்பொழுது லக்ஷ்மி வாஸ் சிட்டிங் இன் த நெக்ஸ்ட் சீட் டு மீ. உட்காரும்பொழுது எந்த படத்துக்கு வந்திருக்கீங்களா கேட்டேன். இல்லை ஒரு ஆடுக்காக வந்திருக்கேன், நான் ஆடு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். மார்னிங் தான் வந்தேன், ஈவினிங் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸ்டேடியம் ஃபார் 1 more day, அது ஒரு 2 நாள் கழிச்சுட்டு போகலாமே அப்படின்னு. இல்லை ஒரு படம் டைரக்ட் பண்றேன் நான். இட் வாஸ் ரியல் ஷாக் டு மீ. என்ன மாதிரி படம்னு கேட்டா, இல்லை ஒரு மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கேன் விஜய். ஓகே, ஐ மே தேர் இன் தட் ஃபிலிம் அப்படின்னா. சாரி, யூ ஆர் நாட் தேர் இன் தட் ஃபிலிம். இது ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ரொம்ப குறுகிய ஒரு 20-22 நாள்ல ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஐ ஹவ் ட்ரீட்டட் இட் டிஃபரெண்ட்லி அப்படின்னாங்க. ஹானஸ்ட்லி நான் வந்து அவங்களோட ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வென் யூ see a person கூட ஒர்க் பண்ணும்பொழுது, இப்போ நாசூர் என்னோட படிச்சவன் தான். படம் பண்ண போறான் அப்படின்னும் போது நாசர் எப்படி படம் பண்ணுவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ், நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கிராஃப் ஒன்று கிடைக்கும். ஸோ லக்ஷ்மி படம் பண்ண போறாங்க அப்படின்னும் பொழுது எனக்கு நிஜமாவே நான் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்கன்னு. ஆசம் ஃபிலிம் லக்ஷ்மி. ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் ஓகே, எங்க ஜாதியில இருந்து ஒரு நடிகையில இருந்து ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் விஜய், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ டோல் யூ நோ, ஐ மீன் we should get it. Actors, talented actors will definitely have a day. It may be today or tomorrow or day after tomorrow. I'm really proud of you. And இந்த படம் பார்த்து வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போயிட்டு இப்போ டயபெட்டிஸ் எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. டயபெட்டிஸை விட ஜாஸ்தியான பிரச்சனை இந்த பிரச்சனை. ப்ராபப்ளி செக்அப் முடிச்சுட்டு டாக்டர் கிட்ட இது எனக்கு இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு மாத்திரை சாப்பிடணும்னு கேட்டா பெட்டர். ஏன்னா சென்னையில காலையில 4 மணிக்கு வண்டி ஓட்டினாலும் யாராவது நாய் போனா கூட நாயை கெட்ட வயத்துல திட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு டெம்பரரி இருக்கு. So I think we should have a control of it. Thanks for reminding us that okay, we should take care of ourselves. All the very best for the whole team. And I'm sure Arohanam வந்து ஒரு 2012 much talked about film இருக்கும். Reason, இந்த படம் யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்கும்போது ஏவிஏ அனூப் அப்படின்னாங்க. அனூப் சாருடைய ஒரு மலையாள படத்துல தான் நான் நடிச்சு எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது, யுக புருஷன். So in our place, Lakshmi, don't worry about the reach of the film. And Anup is one person who will definitely see to that his films reach to the maximum international level at all the film circuits. And Satish, one of my very old good friends, thank you for taking care of this film. All the very best and good luck for the whole crew. Thank you. ஒரு துணிச்சலான விஷயத்த டைரக்டர் மேடம் லக்ஷ்மி அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அருமையான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தர் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம், நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற விஷயம், நம்மளை சுத்தி சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் அதை வெளியில சொல்லிக்கிறது இல்ல, மறைக்கிறோம். அதை போல்டா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டரும், உமா பத்மநாபன், ராஜீவ், ஞானவேல் சார், சம்பத், எல்லாருமே மனிதநேயத்தோட இருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயத்திலும் காட்டியிருக்காங்க. அந்த வாசல்ல வந்து நின்று சாப்பாடு கேட்கிற கிஷோர் முதல் கொண்டு, அந்த வீட்டு ஓனர் வெள்ளை சுப்பையா அண்ணன், பிரேமிகா, அந்த பிள்ளைங்க, செல்வி வேலை பார்க்கிற முதலாளி, அவருடைய மனிதநேயம், டியூஷன் மாஸ்டர், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட எல்லாருமே மனிதநேயத்தோட தான் இருக்கிறோம். எல்லார்கிட்டயுமே ஒரு நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. நெகட்டிவ் சில நேரத்துல தலை தூக்கி நிற்கும் போது அத பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையோட பார்த்துட்டோம்னா அதுவும் பாசிட்டிவா மாறிடும் அப்படிங்கிறது தான். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது உண்மை. இந்த மேடையில நான் வந்து உட்கார்றதுக்கு காரணமா இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.
அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார், அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ற டைரக்டருக்கு 3 விஷயம் நடக்கணும். எனக்கு ரொம்ப தெரியாது, நான் இங்க உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்சர்வ் பண்ணதுலேயே அந்த 3 விஷயமும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நடந்துச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து ஹாப்பியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு அந்த ப்ரொடியூசர் இங்க மேடையிலே சொன்னார். பெஸ்டா அவங்க பண்ணாங்கன்னு சொன்னார். ஐ திங்க் ஷி நீட்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தட். அடுத்தது வந்து என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த படம் புக் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த படம் இந்த மேடையிலே சதீஷ்குமார் அவர் சொல்லிட்டார், அடுத்த படம் அவங்க தான் டைரக்ட் பண்ணணும்னு கம்பல் பண்ணேன்னு சொல்லிட்டார். 3வது விஷயம், நான் ஒரு 1.5 மணி நேரம் அந்த படத்தை பார்த்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி. ஆசம் ஜாப் லட்சுமி, இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க படம். ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு சொல்லவே முடியாது. நீங்க வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். இட்ஸ் வெரி 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 நைஸ். சூப்பர்வா பண்ணியிருக்காங்க ஒருத்தரும். அவங்க விஜய் சொல்லவே வேண்டாம், எனக்கு சரிதா பாக்குறேன்னா விஜய் பாக்குறேன்னானே தெரியல, எனக்கு அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பிச்சு அந்த படத்துல என்னோட அசிஸ்டண்டா என்கிட்ட ஒர்க் பண்ண இன்னும் இயக்குனர் மாரிமுத்து, பெர்ஃபார்மன்ஸ் மாரிமுத்து எக்ஸலன்ட். அப்படியே அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காரு. வெரி வெரி நைஸ். அதுல ஆரம்பிச்சு அதுல இருக்கிற ஒரு சின்ன நடிகரும் கூட, அதுல ஒரு சீனுக்கு வர்றவங்க கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லார்கிட்ட நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கதாட்டும். கேமராமேனோட ஒர்க் இஸ் ஆசம். அவரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. மியூசிக் டைரக்டர் கே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னு சொல்லாமப்பா, ஏதோ ஒரு ஆட் பிலிம்ல நான் தான் அவனை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். சின்ன பையன் கேன்னு பேர் எவ்வளவு சின்னதோ அவ்வளவு சின்ன வயசு அந்த பையனுக்கு. அப்புறமா மிஸ்கினோட படம் பண்ணார். முதல்ல என்னோட ஆட் பிலிம் ஃபர்ஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மிஸ்கின் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஃபீச்சர் பிலிம்ல. அதுக்கப்புறம் வந்து கீதா குமரப்பா, ஆடியோ வாஸ் வெரி நைஸ். எல்லாருமே எவ்ரிதிங். இது வந்து டெக்னிக்கலி வெரி சவுண்ட் பிலிம் லட்சுமி. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் தட் அண்ட் இட்ஸ் a வெரி குட் பிலிம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஒரு மீனிங்ஃபுல் பிலிம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஷூட்டிங்ல இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட பேசும்போது பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் எந்த படம் எப்படி வந்துட்டு இருக்கு, எந்த படம் பார்க்கலாம், எந்த படம் நல்லா இருக்கு என்ன. அது மாதிரி எங்க ஷூட்டிங்ல வந்து ஆல்ரெடி படம் எடுத்த இயக்குனர், அவர் இப்போ நடிக்கவும் செஞ்சிருக்காரு, பிரபலமான ஒரு நடிகராக இருக்காரு, ஜெயபிரகாஷ் சார். அவர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. முக்கியமா அவர் வந்து இயக்குனர் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. பிரமாதமான பிளானிங், எக்ஸிகியூஷன், ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்கணும் சரி, அண்ட் குறிப்பிட்ட பட்ஜெட்ல இந்த மாதிரி பண்றதுன்றது பிரமாதமான விஷயம். இட்ஸ் மோர் லைக் இங்கிலீஷ் ஃபிலிம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருக்கணும் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு ஆர்டிஸ்ட். அதை தவிர்த்து வந்து அந்த படத்துல அவரும் நடிச்சிருக்கான்னு சொன்னாரு. பட் அவரோட போர்ஷன் பத்தி சொல்லல. அவர் வந்து மத்தவங்க பத்தி பேசிட்டு இருந்தாரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரம் பண்ண விஜய் சந்திரசேகர் அவங்க பத்தி பேசிக்கிட்டே இருந்தார். பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீகாந்த், நீங்க பார்க்கணும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், அந்த பர்டிகுலர் கேரக்டர் எவ்வளவு நல்லா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களோட கணவராக நடிச்சிருக்க மாரிமுத்து அவர்கள் பத்தி அவர் பேசிட்டு இருந்தார். ஒரு ஆர்டிஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்க, அந்த படத்துல நடிச்சு மற்ற ஆர்டிஸ்ட் பத்தி பேசுறது வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இட் ஷோஸ் ஒரு நல்ல டேலண்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ற எண்ணம் வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. நைஸ் டு ஹியர் ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட் லைக் ஹிம். அண்ட் படம் வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு. நைஸ். ஐ மிஸ் தி ப்ரிவ்யூ. தியேட்டர்ல குடும்பத்தோட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஹார்ட்டி பெஸ்ட் விஷஸ் டு இயக்குனர் லட்சுமி அவர்களுக்கும் விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கும். இட் ஷுட் பி அ ஃபேண்டாஸ்டிக் திங். ஐ ஹர்ட் so much. Looking forward to it. Very happy for you. Thank you. இந்த திரைப்படத்துல நான் பாடல, ஆனாலும் பெரிய மனசு பண்ணி லக்ஷ்மி மேம் வந்து இன்னைக்கு ஷீஸ் கால் மீ ஹியர். I've loved her performance in ஈரம். I fell in love with the way she acted. நான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். யூஎஸ்ல ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் போன போது my mentor was
number 2 in a Fortune 500 company, and she was a lady. அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன், what do you think about the glass ceiling for women அப்படின்னு. And she said it's not really a glass ceiling, but it is a cement wall, and it is very difficult to break through or even reach that for women அப்படின்னு. That scenario is more so true with the film industry ன்னு என்னோட தாழ்மையான கருத்து. பாடகர்களையும் நடிகர்களையும் பெண்களை பார்க்க முடியாது, but I hardly see anybody in the technical side. இத்தனை வருஷத்துல I think I have seen only one female sound engineer, and that was Rahman sir's office. There's only one girl that I've seen in 10 to 11 years of playback singing, and it is truly lovely to see a lady coming through, breaking through a cement wall, especially in the film industry. And I humbly give my congratulations to Lakshmi ma'am, and this is wishing the film all the very best. Thanks.